Hello students, today we are going to see the subject Social Science, History, Lesson 1. What, where, how and when. The meaning of the topic is, consider the whole meaning of history. History means வரலாறு. வரலாறு என்பதன் பொருள் past, கடந்த காலம் என்றும் பொருள்படுகிறது. So, what we are going to understand about the topic is, அவர்கள் வரலாறு என்பது எதையெல்லாம் குறிக்கிறது என்பதை இந்த பாடத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாட், என்ன, வேர், எங்கே, ஹவ், எப்படி, வென், எப்பொழுது. அதாவது எங்கே, எப்பொழுது, எப்படி, என்ன, இந்த அனைத்து கேள்விகளுக்குமான ஒரு விடையான ஒரு நிகழ்வுகள் வரலாற்றை குறிக்கிறது. அதாவது நமக்கு முன்னான கடந்த காலத்தில் என்ன நடந்தது, எங்கே நடந்தது, எப்பொழுது நடந்தது என்ப மாதிரியான விஷயங்கள் வரலாறு என்று பொருள்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபைண்டிங் அவுட் வாட் ஹேப்பன். அதாவது கடந்த காலத்தில் நீங்கள் நடந்ததை எவ்வாறு அறிந்து கொள்வீர்கள். ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்டர்டே, நேற்று நடந்த ஒரு நிகழ்வை யூ குட் லிசன் டு த ரேடியோ, வாட்ச் டெலிவிஷன், read a newspaper. Nowadays we are used mobile, that social medias etc. அதாவது ரேடியோ மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக, செய்தித்தாள்கள் மூலமாக நேற்று என்ன நடந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். லாஸ்ட் இயர் மீன்ஸ் சென்ற ஒரு வருடங்களுக்கு முன்பாக என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்வதற்கு we are used some things. So it is consider or it is explain about the history. அதாவது கடந்த காலங்களில் என்ன நடந்தது, அதை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் அப்படி என்பது பற்றி இந்த பாடம் விளக்குகிறது. The first topic is what can we know about the past. அதாவது கடந்த காலத்திலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்ள முடியும். First question is what. There are several things we can find out. What people ate, the kinds of clothes they wore, the houses in which they lived. We can find out about the lives of hunters, herders, farmers, rulers, merchants, priests, craft persons, artists, musicians and scientists. அதாவது நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்றால் பல்வேறு விதமான செய்திகளை நாம் கடந்த காலத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். முதலாவது வாட் பீப்புள் ஏட், மக்களுடைய உணவு பழக்கங்கள் எவ்வாறு இருந்தது. வாட் கைண்ட் ஆஃப் கிளாத்ஸ் தே வேர், எந்த மாதிரியான உடைகள் அல்லது ஆடைகளை அவர்கள் உடுத்தினார்கள். த ஹவுஸ் இன் விச் தே லிவ், எந்த மாதிரியான ஒரு குடியிருப்புகள் அவர்கள் பகுதிகளில் காணப்பட்டது. அந்த லைஃப் ஆஃப் பீப்புள், ஹண்டர்ஸ் வேட்டையாடுபவர்கள், ஹெட்டர்ஸ் மேய்ப்பர்கள், ஃபார்மர்ஸ் விவசாயிகள், ரூலர்ஸ் மெர்ச்சன்ட்ஸ் வியாபாரிகள், அரசர்கள், மியூசிஷியன்ஸ் சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள், இசைக்கருவிகள் வாசிப்பவர்கள், கைவினைப் பொருட்கள் செய்பவர்கள், இப்படி பல்வேறு விதமான மக்களை பற்றியும் அவர்களுடைய வாழ்விடங்கள், அமைப்புகள் மற்றும் அவர்களை குறித்த அவர்களை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள முடியும். The next one is where did people live. அதாவது மக்கள் எங்கே வாழ்ந்தார்கள். People have lived along the banks of the rivers for several hundred thousands years. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு மக்கள் எங்கே வாழ்ந்தார்கள் என்றால் ஆற்றின் கரையோர பகுதிகளில் வாழ்ந்தார்கள். The earliest people who lived here were killed gatherers, that is people who gathered their food. They know about the wealth of the plants in the surrounding forest. They collect the roots. அதாவது ஆற்றின் கரையோரங்களில் வாழ்வதற்கான காரணமாக அவர்கள் உணவு தேடுபவர்களாக இருந்தார்கள். இப்போ ஆற்றின் கரையோரங்களில் உள்ள அதிக கனி தரக்கூடிய மரங்கள், அப்புறம் வேரில் உணவு இருப்பவை, கிழங்குகள், அந்த மாதிரியான உணவுகளை அவர்கள் தேடி சென்று சேகரிப்பது அவர்களுடைய வேலையாக இருந்தது. மற்றும் அவர்களுடைய குடிநீர் தேவைகளுக்காகவும் அவருடைய கால்நடைகளுடைய பயன்பாட்டிற்காகவும் நீர் அருகாமையில் உள்ள பகுதிகளில் மக்கள் வசிக்க தொடங்கினார்கள். Now you see the India map. Here
Girdhar and Suleiman Hills in the northwest part of the India. Here, Garo Hills in the northeast part of the India. The center, Vidyas and Satpura, present in our country. Here, Girdhar and Suleiman Hills, some parts of the place, the men and women are grow your crops like wheat and barley. அதாவது இந்த பகுதிகளில் காணப்படக்கூடிய சுலைமான் மற்றும் கிர்தார் பகுதிகளில் காணப்படக்கூடிய சில இடங்களில் முதன்முறையாக மக்கள் வந்து கோதுமை மற்றும் பார்லி போன்ற தானியங்களை பயிரிட தொடங்கினார்கள். Then Vidyas and Garo Hills, some part of the places, the people would like to grow a crop rice. அதாவது நெல் வகைகளை இந்த பகுதியில் காணக்கூடிய சில இடங்களில் நெல் வகைகளை முதல் முறையாக மக்கள் பயிரிட தொடங்கினார்கள். About 4,700 years ago, some of the earliest cities flourished on the banks of these rivers. These rivers means the river Indus. You see the river Indus here. It is a river Indus. Here you see the small branches like tributaries. இந்த ஹிந்து நதி மற்றும் அதன் துணை ஆறுகளில் கரைகளிலே வந்து நகரங்கள் வளர தொடங்கின. Then the 2500 years ago, the cities developed on the banks of the Ganga and its tributaries. அதாவது 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக கங்கை மற்றும் அதன் துணையாறுகளில் அருகாமையில் நகரங்கள் வளர தொடங்கின. You see the difference here. Indus River 4,700 years before the cities were flourished near the banks of the rivers. Here the Ganga rivers the 2,500 years ago. Here the Gangas and these tributaries, the bank of the rivers, the cities were flourished. On those days, people traveled from one part to the subcontinent to another. ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு அவர்கள் பயணம் செய்ய தொடங்கினார்கள். For the various reasons, they are traveled one place to another place. First thing is the search of livelihood. அதாவது அவர்கள் வாழ்விடங்களை தேடி அலைகிற ஒரு நாடோடி கூட்டமாக இருந்ததனால் உணவுக்காக அவருடைய வேலைகளுக்காக தொடர்ந்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்ந்து சென்றார்கள். Then the second reason was the escape from the natural disasters like flood and droughts. அதாவது இயற்கை சேதங்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, வெள்ளம் மற்றும் வறட்சி போன்றதான இயற்கை சேதங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு நகர தொடங்கினார்கள். Then the people are going to live in a settled place in a group. They are move for the further reasons. அதாவது ஒரு சில பகுதிகளில் குழுவாக வாழ ஆரம்பித்ததுக்கு அப்புறமாக ஒரு சில காரணங்களுக்காக மக்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு நகர தொடங்கினார்கள். The reason was the merchants travel with the caravans or ships. அதாவது வியாபாரிகள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று அவருடைய பொருட்களை விற்பதற்காக சென்றார்கள். They use the caravans. Caravans means bullock carts, அந்த மாதிரியான ஒரு விதமான வாகனங்களிலும் they are used sea routes to travel one country to another country. அதாவது அந்த காலகட்டங்களில் அதிகமான நீர் வழியை பயன்படுத்தி கப்பல்களில் பயணித்து வியாபாரம் அதிக அளவில் செய்தார்கள். And the next topic is names of the land. அதாவது நாம் வாழக்கூடிய நிலப்பகுதிக்கு எவ்வாறு பெயர் அமைந்தது என்பது குறித்து இந்த பகுதி விளக்குகிறது. The two of the words we often use for our country are India and Bharat. நம்மளுடைய நாட்டுக்கு இந்தியா மற்றும் பாரத் என்று இருவிதமான பெயர்கள் வழங்கப்படுகிறது. We know the familiar name India, but somebody knows only that name Bharat. The word India comes from the Indus called Sindhu in Sanskrit. அதாவது we have see the before map, அந்த Indus river உடைய பகுதியில் காணப்படுகிற நிலப்பகுதியினால் இது இந்தியா, இண்டஸ் என்று அழைக்கப்பட்டது, இந்தியா என்று மாற்றி அழைக்கப்பட்டது. The Iranians and Greeks who came from the northwest, the Iranians and Greeks who came through the northwest about 2500 years ago and were familiar with the Indus. அவர்கள்
அந்த நார்த் வெஸ்ட் பகுதிகளில் இருந்து சிந்து நதிக்கரையின் வழியாக இந்திய பகுதிக்குள் நுழைந்ததினால் பகுதி மக்கள் த லேண்ட் ஆஃப் இண்டூஸ் என்பதனை இந்தியா என்று அழைத்தார்கள். The name Bharata was used for a group of people who lived in the northwest and who he mentioned in the Rig Veda. அதாவது பாரதா என்ற பெயர் வந்து வடகிழக்கு பகுதிகளில் வாழக்கூடிய சில மக்களால் பயன்படுத்தப்பட்டதாக ரிக் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. The next topic is finding out about the past. அதாவது கடந்த காலத்தை குறித்து எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும், எதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். There are several ways of finding out about the past. One is to search for or read books that were written in a long ago. அதாவது நிறைய வழிமுறைகள் மூலமாக கடந்த காலத்தை குறித்து அறிந்து கொள்ளலாம். அவற்றில் முக்கியமானது பழங்காலங்களில் எழுதப்பட்ட புத்தகங்கள் மூலமாக நாம் வந்து அறிந்து கொள்ளலாம். They are called manuscripts because they were written by hand. In this manuscripts word has come from Latin word manu. மனு என்பது கை என்று பொருள்படும். manuscripts என்பது கைகளினாலே எழுதப்பட்ட ஒரு சுவடிகள் அல்லது கல்வெட்டுகள் போன்றதான அமைப்பை குறிக்கிறது. They were usually written on a palm leaf. அதாவது அந்த பாம் இலைகளில் அது வந்து எழுதப்படும். Those days don't have the paper. It is very costly to write, so they are used the leaves and barks of the tree. அதாவது ஹிமாலயாஸ் பகுதிகளில் காணப்படக்கூடிய பாக் அந்த பிட்ச் என்று அழைக்கப்படுகிறதான அந்த மரத்தினுடைய மரப்பட்டைகளிலே எழுதக்கூடியதான பழக்கம் அந்த காலங்களிலே காணப்பட்டது. Over the years, many manuscripts are eaten away by insects. பூச்சிகளினாலே அவை வந்து நிறைய பாழாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விட்டது. But many have survived, often preserved in temples and monasteries. கோவில்கள் மற்றும் பழங்கால பொருள் காப்பகங்கள் இடத்திலே வந்து இவைகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இவை தொடர்ந்து நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலும் கிடைக்கிறது. They dealt with all the kinds of subjects like religious beliefs. இந்த மாதிரியான புத்தகங்களில் எந்த மாதிரியான வாசகங்கள் இடம்பெற்றிருக்கும் என்றால் மதம் சார்ந்த நம்பிக்கைகள் மற்றும் கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். ராஜாக்கள் அவர்களுடைய வாழ்ந்த காலங்கள் பற்றி மெடிசின்ஸ், சயின்ஸ், எப்பிக்ஸ், போயம்ஸ், பிளேஸ், நிறைய நாவல்கள், புராணங்கள், இதிகாசங்கள், சில விளையாட்டுக்கள் குறித்து, அறிவியல், மருத்துவம், இவ்வாறான பல்வேறு கருத்துக்கள் வந்து அதில் இடம்பெற்றிருக்கும். Many of them were written in a Sanskrit, others in a Prakrit and தமிழ். பெரும்பாலானவை பிராகிருதம், சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் மொழிகளில் எழுதப்பட்டிருக்கின்றன. We have a archaeological departments. The Indian archaeological departments collect the archaeological excavation and inscriptions. The most of them we can also study inscriptions. Inscriptions means kalvettukal. There are writings on relatively hard surfaces such as stones or metal. அதாவது கற்களின் மேலே அல்லது பெரிய உலோகங்களின் மீது எழுத்துக்கள் செதுக்கப்பட்டு அல்லது பொறிக்கப்பட்டு காணப்படக்கூடியது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அல்லது கல்வெட்டு என்று அழைக்கப்படும். The kings got their orders inscribed so that the people could see, read and obey them. பல்வேறு காலங்களில் இருக்கக்கூடிய அரசர்கள் அவர்களது கட்டளைகள் மற்றும் அறிவிப்புகளை மக்கள் தெரிந்து கொள்ளும் வண்ணமாக இது மாதிரியான கல்வெட்டுகளில் எழுதி பொது இடங்களில் வைப்பது வழக்கமாக இருந்தது. Now you see the picture. It is an old inscriptions written by a Ashoka ruler. In this inscriptions was about 2250 years ago and was found in the Kandahar, present in Afghanistan. ஆப்கானிஸ்தான் பகுதியில் கந்தகார் என்ற இடத்திலே காணப்படுகிறதான ஒரு கல்வெட்டு. இது அசோகர்
காலத்தை சார்ந்ததாக காணப்படுகிறது. இது அசோகர் எழுதி அவருடைய மக்களுக்கு அறிவிக்கும் வண்ணமாக எழுதப்பட்டிருந்ததான ஒரு கல்வெட்டு. These scripts are consider letters or signs. When we read what is written or speak, we use a language. This inscriptions was written in two different scripts and languages, Greek and the Aramaic, which were used in the area. அதாவது இந்த கல்வெட்டுகளில் 2 விதமான மொழிகள் காணப்படுகிறது. மேற்பகுதிகளில் கிரேக்க மொழியும் கீழ்ப்பகுதிகளில் அராமிக் என்று அழைக்கப்படுகிறதான அரேபியா மொழிகளும் காணப்படுகிறது. அதாவது மக்கள் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய மொழிகளிலே இது காணப்படுகிறது. Then we use the archaeological excavational things. A pot from that old city, pots like these were used about 4,700 years ago. Right? And a silver coin such as its one, where is used from about 2,500 years ago. இந்த படத்தில் காணப்படுகிறதான இந்த ஒரு பானை இது 4700 வருடங்களுக்கு முற்பட்டதாக காணப்படுகிறது. இந்த பகுதிகளில் காணப்படுகிறதான இவை நாணயங்களாகும். இவை 2500 வருடங்களுக்கு முன்பாக கண்டெடுக்கப்பட்டது. ஆர்கியாலஜிக்கல் மீன்ஸ் அகழ்வாராய்ச்சி. இந்த அகழ்வாராய்ச்சியின் மூலமாக ஆர்கியாலஜிக்கல் மீன்ஸ் அகழ்வாராய்ச்சி என்பது பல்வேறு நிலப்பகுதிகளை தோண்டும் பொழுது நிலத்தின் அடியில் காணப்படக்கூடிய பொருட்களை எடுத்து சேகரித்து அது எந்த காலத்தை சேர்ந்தது, அந்த மக்களுடைய பயன்பாடு, கலாச்சாரம், அவர்களுடைய பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை குறித்து ஆராய்வதாகும். This archaeologists also look for bones of animals, birds and fish to find out what people ate in the past. Plant remains survive for more rarely if seeds of grains of pieces of wood have been burnt, they survive in a charred form. அதாவது நாம் ஒரு பகுதியில் காணப்படக்கூடிய எலும்புகளை வைத்து அந்த காலத்தில் வாழ்ந்த மிருகங்கள், என்னென்ன மாதிரியான மிருகங்கள், அவற்றின் உணவு எவ்வாறு இருந்தது, மக்களுடைய உடுத்து முடைகள் எவ்வாறு இருந்தது, அவருடைய வாழ்விடங்கள் எவ்வாறு இருந்தது என்பது குறித்து பல விதமான தகவல்களையும் இந்த ஆர்கியாலஜிக்கல் பொருட்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். Here the next topic, one past or many. பாஸ்ட் என்று சொல்லப்படுகிறது கடந்த காலம் என்று பொருள்படுகிறது. நமக்கு ஏதேனும் ஒரு கடந்த காலம் இருக்கிறதா, ஒரு கடந்த கால நிகழ்வுகளா அல்லது அநேக நிகழ்வுகள் இருக்கிறதா என்றது குறித்து இந்த டாபிக் நமக்கு விளக்குகிறது. அதாவது கடந்த காலம் என்பது நாட் ஓன்லி அபவுட் தட் ஒன் திங், அது பல்வேறு விதமான மக்கள், பல்வேறு விதமான கலாச்சாரங்கள், பண்பாடு, மக்களுடைய வாழ்நிலைகள், அவற்றில் ஏற்பட்டதான மாற்றங்கள், பொருளாதார மாற்றங்கள், வளர்ச்சிகள், இவர் பல விதமான காரியங்களையும் அது குறிக்கிறதாக காணப்படுகிறது. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் வாட் டு டேட்ஸ் மீன்ஸ். அதாவது டேட் என்று சொல்லப்படுகிறது எந்த மாதிரியான தகவல்களை நமக்கு கொடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், anybody asking your birthday date, you said that date, month and year. அதாவது இந்த வருடத்தில், இந்த மாதத்தில், இந்த நாள் என்று ஒரு குறிப்பிட்ட தகவல்களை கொடுப்பதாக காணப்படுகிறது. பட் பிஃபோர் இயர் the date is generally assigned to the birth of Jesus Christ. இப்பொழுது நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறதான இந்த 2020 என்றது எவ்வாறு பயன்படுத்த முடியுமானால் இது கிறிஸ்துவுக்கு பின், அதாவது கிமு அல்லது கிபி என்று பயன்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. இது எதிலிருந்து கணக்கிடப்படுகிறது என்றால் இது கிறிஸ்து பிறந்தது, அதாவது ஃபவுண்டர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அதாவது கிறிஸ்தவம் என்பதன் தலைவராக காணப்படக்கூடிய இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறவர். இவருடைய பிறந்த அந்த வருடத்திலிருந்து அதுக்கு முன்னான வருடங்கள் கிமு கிறிஸ்துவுக்கு முன் என்றும் கிபி கிறிஸ்துவுக்கு பின் என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஆங்கிலத்தில் பிசி, ஏடி அந்த மாதிரியான வார்த்தைகளில் குறிப்பிடப்படுகிறது. Here we have the detailed explanation. BC means before Christ, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பாக. அடுத்து இப்பொழுது நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறதான வருடங்களை ஏடி என்று பயன்படுத்துகின்றனர். ஏடி அன்னோ டொமினி
என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு லத்தீன் வார்த்தையாகும். ஏடி என்பது ஆனோ டொமினி. இந்த மீனிங் ஆஃப் த வேர்ட் இன் த இயர் ஆஃப் த லார்ட், அதாவது கடவுளின் ஆண்டு என்று குறிப்பிடப்படுகிறது. சம்டைம்ஸ் சிஇ இஸ் யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் ஏடி. இப்பொழுது பயன்படுத்த கொண்டிருக்கிறதான ஏடிக்கு பதிலாக சிஇ என்று கூட நாம் பயன்படுத்தலாம். சிஇ என்பதன் பொருள் காமன் எரா. நாம் பிசி என்று பயன்படுத்துவதற்கு பதிலாக பிசிஇ என்றும் பயன்படுத்தலாம், அதாவது பிஃபோர் காமன் எரா. Don't make any confusion. We are use the two terms கிமு and கிபி. In English BC and AD. இந்த BC என்பதுக்கு பதிலாக BCE என்றும் பயன்படுத்தலாம், அதாவது BC before Christ or before common era. அடுத்து கிறிஸ்துவுக்கு பின் என்பதை AD anno domini or CE common era என்று பயன்படுத்தலாம். Now you see the picture, it's a letters and symbols have in these kinds of pictures present in the earliest inscriptions and the caves inscriptions. அதாவது பழங்கால குகைகளில் இந்த மாதிரியான எழுத்து முறைகள் தான் காணப்படுகின்றன. இவை பிக்டோகிராம்ஸ் என்று அழைக்கப்படுகிறதான ஒரு வடிவத்தை சார்ந்தவையாக இருக்கின்றன. ஃபார் எக்ஸாம்பிள், we use the letter P. They are not write that P, they use the diagram like square. அதாவது P என்ற எழுத்தை எழுதுவதற்கு பதிலாக அவர்கள் ஒரு சதுர வடிவமான இதே மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். Sometimes we see the pictures like armies, like agriculture, like pictures. It is present in the earliest inscriptions or caves. அதாவது பழங்கால குகைகளில் இம்மாதிரியான எழுத்துக்களுக்கு முன்பாக வேட்டையாடுவது போன்ற படங்கள், வரைபடங்கள், மக்கள் பண்ணுறதான அவர்கள் பயன்படுத்தக்கூடிய விலங்குகளுக்கான படங்கள், இந்த மாதிரியான உருவப்படங்கள் வரைந்திருப்பதை காணலாம். தென் லேட்டர் இட் இஸ் லிட்டில் டெவலப்ட். தே ஆர் யூஸ் த லெட்டர் ஃபார் த டயக்ராம்ஸ். அதாவது இங்கே காணப்படுகிற எழுத்துக்களுக்கு பதிலாக மேலே காணப்படுகிறதான வரைபடங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. Okay students, we see the next topic in the next video. Thank you.